பல 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 அவதாரங்கள் பண்ணுறான். அவதாரம் பண்ணும்போது சமீபத்திய ஒரு அவதாரம் என்னன்னா ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணாவதாரத்தில் சொல்லும் பொழுது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துர்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கீதாச்சாரியனான கண்ணன் அர்ஜுனுடைய தேர்தட்டிலே பகவத்கீதை அப்படிங்கிறதான ஒரு பெரிய விஷயத்தை உபதேசம் பண்ணுறான். அதில் தான் எப்படி அவதாரம் பண்ணுறான் அப்படிங்கிறத சொல்கிறான். நல்லோர்களை காப்பாற்றுவதற்காகவும் தீயவர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பெருமாளுடைய அவதாரம். அதனால் அந்த அவதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா அப்பேற்பட்டவன் யாருன்னு சாஸ்திரம் சொல்கிறது, அவன் புருஷன், உத்தமமான புருஷன் சொல்கிறது. புருஷேஷு உத்தமஹா புருஷானாம் உத்தமஹா அப்படின்னு வாக்கியம், சாஸ்திர வாக்கியம். சாஸ்திரம் சொல்லும்போது ஸ்திரீ பிராயம் இதரம் ஜெகத்து, எல்லாருமே ஸ்திரீகள் தான். உடம்புனால ஆண் பெண் பேதங்கள் இருக்கே தவிர எல்லாரும் ஸ்திரீகள் தான். ஆனால் அடைய வேண்டிய ஒரு பரம தத்துவம் பரதத்துவம் யாருன்னா பகவான் தான். அந்த வழியை நமக்கு சாஸ்திரங்கள் காட்டுறது, ஆழ்வார்கள் காட்டுறார்கள். ஆழ்வார்களிலே சுவாமி நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் போன்றவர்கள் என்ன பண்ணுறார் அப்படின்னா பெருமாளிடத்தில் பிரேம பக்தி பண்ணி பெருமாளை அடையணும்னு எண்ணம். இந்த பிரேம பக்தி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுனால சுயமாக ஆண்களாக அவதரிச்சதுனால அவள்லாம் என்ன பண்ணுறா, ஸ்திரீ பாவனையில் தன்னை மாற்றிட்டு நாயிகா பாவத்தோட பெருமாளிடத்தில் பிரேம பக்தி பண்ணுறா. அதனால் திரு சுவாமி நம்மாழ்வார பராங்குச நாயகி அப்படின்னும் திருமங்கையாழ்வார பரகால நாயகி அப்படின்னும் நாம் போற்றி புகழணும். அப்படி பண்ணி பெருமாள் அடையக்கூடிய வழியை காமிக்கிறார். அதையும் விட உயர்ந்ததை நம்முடைய ஆண்டாள் காமிக்கிறார். இயற்கையாகவே பெண்ணாக அவதரித்து பெருமாளை அவனையே நினைத்து அவனையே பர்த்தாவாக கணவனாக அடைய வேண்டும் என்று நோம்பு நோற்று அவனை அடைந்த ஒரு வித்தாந்தத்தை சொல்ல வந்ததுதான் இந்த தலைப்பு. சூடி கொடுத்த நாச்சியார் அப்படிங்கிறதான இந்த தலைப்பில் உபன்யாசத்தை வச்சுட்டு இருக்கோம். ஆண்டாளுடைய திருவடிவாரத்தையே பிரார்த்தனை பண்ணிட்டு உபன்யாசத்தை ஆரம்பிக்கிறோம். ஆண்டாள் பாடினதுனால அவருடைய பாட்டை சொல்லி நாம் நல்லபடியாக ஆரம்பிக்கிறோம். பாண்டிய தேசம், பாண்டிய நாடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல